வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டி திண்டுக்கல்லில் அவரது ஆதரவாளர்கள் ஐயப்பன், சிவசுப்பிரமணியம் ஆகியோர் தலைமையில் ரத்தின கல்யாண விநாயகர் கோவிலில் இருந்து மகளிர் அணியினர் பால்குடம் சுமந்து ஊர்வலம் சென்றனர். கொள்ளனம்பட்டி சுப்பிரமணிய சுவாமி கோவில் சுப்பிரமணிய சுவாமிக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. சுப்பிரமணியர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். ஹெச் ராஜா உடல் நலம் பெற வேண்டி அர்ச்சனை நடைபெற்றது. திரளான பாஜகவினர் இதில் பங்கேற்றனர். அமாவாசை நாளில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட்டால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அதேபோல் மாத அமாவாசை நாளில் விரதமிருக்க முடியாதவர்கள் ஆடி, புரட்டாசி, தை, மாசி ஆகிய 4 மாதங்களில் வரும் அமாவாசை நாளில் விரதமிருந்து நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடுகின்றனர். அந்த வகையில் மாசி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு பிதுர்கர்மா பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் கோவிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகரில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் சீட் கேட்பது, உள்ளாட்சி தேர்தலில் 30% பங்கு தரும் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அகில இந்திய தலைவர் கார்கேவிடம் கோரிக்கை வைப்பது, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் நிலைப்பாட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோரிக்கையாகும். அதை பெற்றுத்தர அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்களிடம் கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம். 2006 96 எம்எல்ஏ வச்சிருந்து நாங்க 36 எம்எல்ஏ வச்சிருந்து நாங்க ஆதரவு கொடுத்தோமே. டெல்லி கூட்டணி சர்க்கார்ல நீங்க 10 அமைச்சர்கள் மந்திரிகள் வாங்கினீங்களே, அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னா அதை சொல்வதற்காக எங்களுக்கு நாகரிகம் இல்லை என்று விமர்சிக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எங்களுக்கு நாகரிகம் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிற நீங்க எந்த நாகத்தினுடைய பயன்பாட்டை நீங்க சொல்றீங்க? நாங்க இதுவரைக்கும் டெல்லி தலைமையினுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய உத்தரவுக்கு மீறியோ, அன்னை சோனியா காந்தியுடைய உத்தரவுக்கு மீறியோ, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடைய உத்தரவுக்கு மீறியோ நாங்க எதுவுமே பேசுறது இல்ல. நாங்க பேச போறதும் இல்ல. நீங்க சும்மா கிடக்குறீங்க. எம்பியை கூப்பிட்டுக்கிட்டு மதுரை வடக்கு தொகுதியில உங்களுக்கு பூத்து கமிட்டிக்கு ஆள் இல்ல, 2 பேர் இருக்காங்க. ராஜகண்ண போய் சொல்றாரு, 2 பேர் இருந்துகிட்டு சீவனை வாங்கிட்டு இருக்கான். உன்னை இங்க 2 பேர் சொல்றாங்க நடக்க முடியாது, கிழட்டு போய் காங்கிரஸ்ல இருக்கான். 2 தயிர் சாத பார்ட்டி இருக்குன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சியை எள்ளி நகையாடுவதற்கோ ரொம்ப சிறுமப்படுத்தி பேசுறதுக்கோ உங்களுக்கு எல்லாம் யோகியதை அருகதை இருக்கு. நாங்கள் இருக்கிறதுனால நீங்க யோகியனை உங்களுக்கு சர்டிபிகேட்டே பொதுமக்கள் கொடுக்கிறா. நான் இருக்க போய்தாண்டா நீ உத்தமின்னு உனக்கு சர்டிபிகேட் உண்டு. காங்கிரசுக்கார மேலே ஏறாம, காங்கிரசுக்கார அடையாளம் காட்டாம உங்களுக்கு என்ன நல்ல சான்று இருக்கு? நாங்க கேட்கிறோம், என்ன உங்களுக்கு என்ன பேர் இருந்தது கடைசி காலத்துல? எம்ஜிஆர் உங்களை என்ன சொல்லி பிரிஞ்சாரு? தமிழக அரசியல் உங்க மேல உள்ள குற்றச்சாட்டு என்ன? பெருந்தலைவர் காமராஜருடைய சீரன், பெருந்தலைவர் காமராஜருடைய வழி நடக்கக்கூடிய உத்தம தொண்டைய நாங்க உங்களுக்கு கை கொடுக்க போய் தான், குரல் கொடுக்க போய் தான், ஒண்ணு சேர போய் தான் நீங்க நல்ல வேலை ஜனங்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்களை விலகி போறதுனால எங்களுக்கு எந்த நட்டம் கிடையாது. நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். மயிரை கட்டி மலையை இழுப்போம். வந்தா மலை அண்டா மயிறு. திண்டிவனம் டு சேலத்திற்கு தர்பூசணி ஏற்றி மஹிந்திரா பிக்கப் சரக்கு லாரி வந்தது. சேலம் ஆத்தூர் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் எதிர்பாராத விதமாக ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. மேம்பாலம் மீது சென்று கொண்டிருந்த போது திடீரென பயங்கர சத்தத்துடன் முன்பக்க டயர் வெடித்தது. டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியில் இருந்த தர்பூசணி பழங்கள் சாலை முழுவதும் கொட்டி சிதறியது. விபத்தில் டிரைவர் உட்பட 2 பேர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். இதனால் 2 மணி நேரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காயமடைந்த இருவருக்கு அரசு ஹாஸ்பிட்டலில் முதலுதவி கொடுக்கப்பட்டது. மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சேர்ந்து சாலையை சுத்தப்படுத்தினர்.
கரடிப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. இங்கு 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் அரசு புறம்போக்கு இடம் இருந்தது. அதை அப்பகுதி இளைஞர்கள் விளையாட்டு மைதானமாக கடந்த 30 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர். அந்த இடத்தை திடீரென மேலக்குயில்குடியைச் சேர்ந்த தனிநபர் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு யாரும் உள்ளே வரக்கூடாது என கூறி வருகிறார். அரசு புறம்போக்கு இடத்தை மீட்டு அங்கு விளையாட்டு மைதானம் அமைக்க கோரி கலெக்டர் அலுவலகம் முன்பாக கிராம மக்கள் இந்திய ஜனநாயகன் வாலிபர் சங்கத்துடன் இணைந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலெக்டர் ஆபீஸ் ரோட்டில் சிறுவர் சிறுமியர் கபடி விளையாடி, சிலம்பம் சுற்றி, கிரிக்கெட் போட்டி நடத்தி தங்களின் எதிர்ப்பை நூதன முறையில் பதிவு செய்தனர். நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலக்குயில்குடி கரடிப்பட்டி கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். விளையாட்டு மைதானம் கேட்டு ஒரு 5 வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பல்வேறு இடங்களில் சாதாரண உழைக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி பல்வேறு தங்கங்களை வெல்லக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கி கார்த்தியான் கூட கபடியில் தங்கம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானம் என்பது இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி மேலக்குடி கிராமத்தில் அந்த கரடிப்பட்டி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் இருக்குது. அதை திட்டமிட்டு மாணவர்கள் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாசில்தார், அங்கே இருக்கக்கூடிய விஓஓ, ஆர்ஐ எல்லாம் சேர்ந்து அதை விற்கக்கூடிய சூழல் தான் இருக்கே ஒழிஞ்சு இந்த மக்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு, மாணவர்கள் விளையாடுறதுக்கு அந்த விளையாட்டு தீடலாக பயன்படுத்துகிறத அதை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடியவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அதை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இன்றைக்கி அந்த பகுதியில் ஒரு பிளாட்டு போட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு விற்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. இன்றைக்கி விளையாட்டு மைதானம் அங்கே அமைச்சு கொடுக்கணும், அந்த பகுதியில் லைப்ரரி அமைச்சு கொடுக்கணும், இந்த மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த நிலத்தை அமைச்சு கொடுக்கணுன்றது தான் நம்மளோட கோரிக்கை. பல்கட்ட போராட்டம் நடத்தியிருக்கோம். தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் 2019 மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மனு கொடுத்தா நீங்கள் தாசில்தாரை பாருங்கள் அப்படின்றத ரிப்பீட் பண்ணுறாங்க. தாசில்தாரை போய் பார்த்து நம்ம மனு கொடுத்தோம் அப்படின்னா தாசில்தார் எதுக்கு விளையாட்டு மைதானம்லாம் அது நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் விளையாட்டு மைதானம் நாங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு ஏதோ பட்டா வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக இழிவாக பேசக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கி அதை செய்கிறதுக்கான விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுக்கறதுக்கான எந்த ஒரு மூதாரமும் இல்லை. இன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி காத்திருப்பு போராட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்றைக்கி கிராம பொதுமக்களும் எல்லோரும் இணைந்து இன்றைக்கி வாலிபர் சங்கம் தலைமையேற்று அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. இப்போ இளைஞர்கள் ஆமாம், இது விளையாட்டு இங்கே கபடி விளாட்றாங்க, கிரிக்கெட்டு எல்லாம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விளையாட்டு இங்கே விளாட்றோம். நீங்கள் மைதானம் அமைத்து கொடுக்காட்டி இன்றைக்கி ஆட்சியர் அலுவலகத்தையே கிரவுண்டாக மாற்றுவோம் அப்படின்றது தான் அதோட இது. இன்றைக்கி விளையாட்டு போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு, இன்றைக்கி துணை முதல்வர்லாம் இருக்காங்க. இன்றைக்கி கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் மீட்டு விளையாட்டு மைதானம் என்பதை அமைச்சு கொடுக்கணும்.